ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் டாடா நிறுவன கார் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் காரையும் ஓட்டி பார்த்தார். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. A honorable Chief Minister. மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்ற நிலையை தமிழ்நாடு எப்போதோ கடந்துவிட்டது. நாம் லீடராக இருக்கும் துறைகளில் உயர்தரம் மற்றும் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும். ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகள்ல மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும். இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. விஜயை எந்த நாட்டுக்கு முதல்வராக்கப் போகிறார் செங்கோட்டையன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஏதாவது கல்லூரிக்கு வேண்டுமானால் முதல்வராக்கலாம் எனவும் கிண்டல். விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுக்குறாங்க. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து. ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கவில்லை என தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியுள்ளது அடிப்படை ஆதாரமற்றது. 1465 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மக்களவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முடிவு. அவையில் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் புதிய காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் நாளை டெல்லியில் ராகுல் காந்தி ஆலோசனை. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியுடனான போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் ஒப்புதல் என தகவல். இருதரப்பு தொடரை நடத்த முன்வர வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 நிபந்தனைகள் விதிப்பு. T20 உலகக்கோப்பையில் இத்தாலிக்கு 208 ரன்களை இலக்காக நிர்ணயித்த ஸ்காட்லாந்து. தொடக்க வீரர் முன்சே அதிரடியாக விளையாடி 84 ரன்கள் சேர்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் டாடா நிறுவன கார் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் காரையும் ஓட்டி பார்த்தார். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. A honorable Chief Minister. மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்ற நிலையை தமிழ்நாடு எப்போதோ கடந்துவிட்டது. நாம் லீடராக இருக்கும் துறைகளில் உயர்தரம் மற்றும் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும். ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகள்ல மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும். இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. விஜயை எந்த நாட்டுக்கு முதல்வராக்கப் போகிறார் செங்கோட்டையன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஏதாவது கல்லூரிக்கு வேண்டுமானால் முதல்வராக்கலாம் எனவும் கிண்டல். விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுக்குறாங்க. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து. ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கவில்லை என தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியுள்ளது அடிப்படை ஆதாரமற்றது. 1465 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மக்களவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முடிவு. அவையில் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டின் புதிய காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் நாளை டெல்லியில் ராகுல் காந்தி ஆலோசனை. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியுடனான போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் ஒப்புதல் என தகவல். இருதரப்பு தொடரை நடத்த முன்வர வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 நிபந்தனைகள் விதிப்பு. T20 உலகக்கோப்பையில் இத்தாலிக்கு 208 ரன்களை இலக்காக நிர்ணயித்த ஸ்காட்லாந்து. தொடக்க வீரர் முன்சே அதிரடியாக விளையாடி 84 ரன்கள் சேர்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் டாடா நிறுவன கார் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் காரையும் ஓட்டி பார்த்தார். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. A honorable Chief Minister. மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்ற நிலையை தமிழ்நாடு எப்போதோ கடந்துவிட்டது. நாம் லீடராக இருக்கும் துறைகளில் உயர்தரம் மற்றும் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும். ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகள்ல மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும். இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. விஜயை எந்த நாட்டுக்கு முதல்வராக்கப் போகிறார் செங்கோட்டையன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஏதாவது கல்லூரிக்கு வேண்டுமானால் முதல்வராக்கலாம் எனவும் கிண்டல். அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுத்துருக்காரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போற? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து. ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கவில்லை என தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியுள்ளது அடிப்படை ஆதாரமற்றது. 1465 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மக்களவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முடிவு. அவையில் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் புதிய காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் நாளை டெல்லியில் ராகுல் காந்தி ஆலோசனை. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியுடனான போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் ஒப்புதல் என தகவல். இருதரப்பு தொடரை நடத்த முன்வர வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 நிபந்தனைகள் விதிப்பு. T20 உலகக்கோப்பையில் இத்தாலிக்கு 208 ரன்களை இலக்காக நிர்ணயித்த ஸ்காட்லாந்து. தொடக்க வீரர் முன்சே அதிரடியாக விளையாடி 84 ரன்கள் சேர்ப்பு.